தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. மனுவில் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வியாபாரிகள் இன்னைக்கு கந்துவட்டியில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு பெரிய கேங் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒண்ணு வரல. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வியாபாரிகள் லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கந்துவட்டியால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு உடனே நடவடிக்கை பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம். மணி லெண்டிங் என்டிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கொஹெசிவ் ஆக்ஷன்ஸ் 2025 அப்படின்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. கந்துவட்டி தடை சட்டம் சொல்லிட்டு முக்கியமான சட்டம் பண்ணுவாங்க. அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே போன்ற சட்டம் புதுச்சேரி மாநில சட்டமன்றத்திலையும் பாஸ் பண்ணணும், நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அந்த கோரிக்கை அவர் அக்செப்ட் பண்ணினாரு.